ஜான் சீனா வந்து ஸ்டெராய்ட்ஸ் எடுத்திருக்காரா இல்லைன்னா அவர் நேச்சுரலான்ட்டுன்னு இன்னுமே ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில அவரை சுத்தி கான்ட்ரவர்சிஸும் டிபேட்ஸும் போய்கிட்டு தான் இருக்கு. பட் இப்போ வரைக்கும் நடந்த எல்லா ஜான் சீனா இன்டர்வியூஸ்லயும் இந்த விஷயத்த அவர் டினை பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. அதாவது அவர் 100% நேச்சுரல், எந்த ஒரு ஸ்டெராய்ட்ஸும் இது வரைக்கும் எடுத்ததில்லை அப்படிங்கிற மாதிரி. பட் அவர் ஸ்டெராய்ட்ஸ் எடுத்திருக்காரு அப்படின்னு அவர் மேல அலிகேஷன் வர்றதுக்கான மெயின் காரணம் நான் சொல்ல போற அந்த 3 விஷயம் தான். ஒன்னு பாத்தீங்கன்னா அவரோட மசில்ஸோட டெஃபினிஷன், ரெண்டாவது வெஸ்குலாரிட்டி, அதாவது இந்த நரம்பெல்லாம் பயங்கரமா புடைச்சிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுதான். மூணாவது ஆப்வியஸ்லி ஹியூஜான மசில்ஸ். இந்த மூணுமே ஜான் சீனாக்கு இருக்கனால தான் அவர் மேபி ஸ்டெராய்ட்ஸ் எடுத்திருப்பாருன்ற மாதிரி சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம ஒரு இன்டர்வியூல ரானி கோல்மன்ட்ட ஜான் சீனா நேச்சுரலா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதுக்கு ரானி கோல்மனும் ஜான் சீனா கண்டிப்பா ஏதாவது எடுத்திருப்பாரு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருப்பாரு. அண்ட் இதுக்கு ஆப்போசிட் சைடா நிறைய பேர் ஜான் சீனா நேச்சுரலா இருக்கிறதுக்குமே நிறைய சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பிகாஸ் ஜான் சீனாவை பொறுத்த வரைக்கும் ஜான் சீனா ஒன்று திடீர்னு ஃபிட்டாவோ இல்லை திடீர்னு மஸ்குலரா ஆகல. அவரோட யங் டேஸ்ல இருந்தே அவர் பயங்கரமா ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தன்னுடைய 17வது வயசுலயே அவர் கிட்டத்தட்ட 225 பவுண்ட்ஸ் இருப்பாரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு ஒரு நல்ல ஜெனட்டிக் இருந்ததாகவும் சொல்லப்படுது. இதெல்லாம் வச்சு நிறைய பேர் ஜான் சீனா சொல்ற மாதிரி அவர் நேச்சுரலா தான் இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க. அண்ட் நிறைய கிளினிக்கல் எவிடன்ஸுமே இருந்துச்சு ஜான் சீனா வந்து மேபி ஸ்டெராய்ட்ஸ் எடுத்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதாவது இன்ஜரியில இருந்து வர ரிகவரி வந்து பயங்கர ஃபாஸ்டா இருக்கு. அவரோட ஸ்கல்லோடைய சைஸ் ஓவர் த டைம் கொஞ்சம் பெருசா இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் இருக்கு. நான் அதை தனியாக ஒரு வீடியோவை போடுறேன். ஸோ இந்த மாதிரி இவர் ஸ்டெராய்ட்ஸ் எடுத்திருப்பாரா இல்லையான்றது ஒரு டிபேட்டபிளான டாபிக்காவே இன்னுமே போய்கிட்டு இருக்கு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஜான் சீனா வந்து நேச்சுரலா இல்ல அவர் ஸ்டெராய்ட்ஸ் எடுத்திருப்பாரான்ட்டுன்னு கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட ஆன்சரை பதிவு பண்ணிட்டு போயிடுங்க.